என்ன இசை சார், இந்த டப்பாக்கார மாத்துங்கன்னு எவ்வளவு நாள் சொல்றதா? இங்க பாருங்க டாக்டர் மேடம், உங்க அப்பா எனக்கு ஸ்ரீதனமா கொடுத்ததுலயே ஒரே ஒரு உருப்படி இந்த ஓட்டக்காரன். நீயும் இந்த உருப்படியும் வந்ததுல இருந்து என் வாழ்க்கை அதோகதி. நீங்க போங்க சரிங்களா? 2 minutes. என்ன எஸ்ஐ சார் இங்க நிக்கிறாரு? Hi sir. Hi. I'm John. Hi John. என்னாச்சு சார்? காரு கொஞ்சம் கவுத்துருச்சு. எங்கன்னு சொல்லுங்க சார், நான் வேணா டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், வண்டி வந்துட்டு. ஓகே. வெயில நின்னு ஏன் சார் எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? எங்கன்னு சொல்லுங்க சார், டிராப் பண்றேன். வண்டி இங்கே இருக்கட்டும் சார். வண்டி ரெடி பண்ணிட்டு உங்க வீட்லயோ இல்ல ஸ்டேஷன்லயோ நானே கொண்டு வந்து விட்டுறேன். ஓகே. ஆக்சுவலா நான் ஒரு மெக்கானிக் தான் சார். வாங்க போலாம். நீ வந்துட்டியா கோர்ட்டுக்கு? சரி சரி, நான் கால் பண்றேன். நீ மத்தியானத்துக்கு மேல எனக்கு கால் பண்ணி சொல்லு. சொல்லு. என்னங்க, நஜீப் கால் பண்ணியிருந்தான். அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? நீ இதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத. நீ ஒன்று பண்ணு, ரெடி ஆயிரு, நான் உடனே கிளம்பி வரேன். சரியா? ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனும் உடனே செஞ்சா நல்லது. முதல்ல நம்ம அதுக்கு ஒரு டோனரை கண்டுபிடிக்கணும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவா இருந்தா ரொம்ப பெட்டர். ஃபர்தரா செக்அப் கூட இங்கேயே பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நமக்கு 2 பொட்ட பசங்க இருக்காங்க. அப்ப கிட்னி பொல்லாத கிட்னிக்கு வேற ஆளை பார்க்கலாம். எங்க வீட்டுக்காருக்கு கிட்னில கல் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்றேன்ல. இவருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் தான் டாக்டர் சொல்லிருக்காரு. ஆமா தானங்க? ஆமா, ஒரு டாக்டர் இப்படி சொன்னாரு. உங்களுக்கு பரவாயில்லன்னா கொடுத்துடலாம். அதெல்லாம் பரவாயில்ல. நீயே கொடுத்துரு. டாக்டர், நான் அவரோட சன்னின்லா, அவருக்கு கிட்னி டொனேட் பண்ண நான் ரெடி. குட். அப்ப கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஷூர். தேங்க்ஸ் மச்சான். INQ இன்டர்நேஷனல் பேங்க். என்னோட கனவுல வந்த அதே பேங்க். Hi. Hi sir. I'm John. What can I do for you sir? அட கடவுளே, இது என்ன பேங்கா இல்ல ஆல் இந்தியா அழகிங்க இருக்கிற இடமா? Please. Actually, I'm a businessman. Yes. என்னோட மெயின் பிசினஸ் எல்லாமே துபாயில தான். டேய், என்ன டெக்னிக்டா இது? இதான்டா டெக்னிக். கண்ணாடியா? பார்க்க தான்டா இது ஒரு கண்ணாடி. தேவைப்படும் போது இது நமக்கு ஒரு கேமராவா கூட ஒர்க் ஆகும். 32 GB மெமரியோட இருக்கிற ஒரு கேமரா. இப்போ இந்த பேங்கோட மூல முடுக்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. இனிமே இத வச்சுதான் நம்ம கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்னு தெரியுமா? ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச வருஷத்துலயே இங்க இருக்கிற நேஷனலைஸ்டு பேங்கிங்ல விட ரொம்ப லீடிங்ல இருக்கிறது இந்த பேங்க் தான். இன்னைக்கு டிசம்பர் 31. நாளைக்கு நியூ இயர். ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு. திங்கக்கிழமை பார்த்தா நபி தினம். அன்னைக்கும் பேங்க் லீவு. நாம பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கான சரியான டைம் இதுதான். அதுக்கப்புறம் டியூஸ்டே தான் திரும்பவும் பேங்க் ஓபன் ஆகும். அதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்போம். முக்கியமான ஒண்ணு, ராபரி முடிஞ்சு நம்ம வெளியே வந்ததுமே நீயும் அப்துல்லும் எங்கேயாவது போய் ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் தலையை காட்டாம இருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் பணம் ஒளிச்சு வச்சிருக்கிற பெட்டி எங்க இருக்குன்னு நான் போன் பண்ணி சொல்லுவேன். அது நீங்க அங்க இருந்து இருக்கணும். ஓகே. இல்லடா, நம்ம இப்போ எந்த வண்டியில போக போறோம்டா?
அதானே பாவண்டா பெரிய மனுஷன் தூங்கிட்டு இருக்காருல விட்டுறா. ஏன்டா தூங்குற ஆள ஸ்ப்ரே அடிச்சு எழுப்புற? அதான்டா நானும் கேக்குறேன். குளோரோஃபார்ம் தான் இது. இந்த விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல. என்னடா இதெல்லாம் புணங்கன கணக்குறான். எவ்வளவு நேரம் சீக்கிரம் வாங்கடா. இரு அடகம் பண்ணிட்டு வரணும்ல. டேய் குடி எடுத்துரு. எப்பா எம்டி பெட்டி இவ்ளோ வெயிட்டா இருக்கு. டேய் சத்தம் போடாம வாங்கடா. இது வரைக்கும் பேங்க் ராபரியா சினிமால தான் பாத்துர்க்கேன். இப்போ முதல் முறையா இதண்டா ஹாலிவுட் மாதிரி கொள்ளடிக்கிறது. ஐயோ கேமரா. அதான் மாஸ்க் போட்டுருக்கீங்களா? பயப்படாம வாங்க. டேய் அப்துல் இதுக்கு முன்னாடி நீ பேங்க்குக்கு போயிருக்கியா இல்லையா? இல்லையடா. அல்லா இது என்னடா இந்தியன் 2 செட் மாதிரியே இருக்கு. ஐயோ பயமா இருக்குடா. டேய் ஜானு இப்பவே என் கை காலெல்லாம் உதறுதுடா. நான் வெளில இருக்கட்டுமா? டேய் உன்னெல்லாம் வச்சு அமைதியா இருடா. நீ டென்ஷன் ஆகாதடா. அதான் மாஸ்க் நீ போட்டுருக்கோம். அசால்ட்டா சொல்லிட்டே இருக்க அல்லு உதுறா. ஒண்ணும் ஆகாதடா. அதான் நான் இருக்கல. நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. வா. என்னடா செவுரு வந்துருச்சு. ஏடா திரும்ப போயிடலாமா? இத திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பேசாம போயிடலாம்டா. டேய் பேசாம இருடா. இது என்னது? இவன் என்னடா இப்ப போய் மேக்கப் போட போறான்? எங்களுக்கு டென்ஷன்ல மோஷனே வந்துரும் போல இருக்கு. நீ என்னடா விரல்ல ஸ்டிக்கர்லாம் ஊட்டி விளையாடுறியடா? டேய் தப்பா போய் வெடிச்சிர போதுடா. என்னடா லைட் மாறுது? அமைதியா இருங்க. ரைட் விடு. பாத்தீங்கல்ல? நான் அப்பவே சொன்னேன்ல திறந்துடலான்னு. எப்போ? எனக்கு இது அப்பவே தெரியும்டா. மாத்தி மாத்தி பேசுற உன்ன அப்படியே. சரி வாங்கடா உள்ள போலாம். நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க போயிடலாம். நம்ம ஜாமீன்ல இருக்க வக்கீல கூட்டி வரோம். உனக்கே தெரியாம நான் உன்னை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில பேங்க்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே நினைச்சேன் நைட்டு திருட வருவேன். டேய் அந்த செக்யூரிட்டி இங்க இருந்து தூக்கி போட்டமே. அவர் பாவண்டா எழுதிடலாமா? வாயை முட்டு வாடா.
ரெண்டு பேருக்கு அடிபட்டு இருக்குப்பா. வாங்கப்பா, உயிர் இருக்குப்பா. சீக்கிரம் ஆம்புலன்ஸ்.